உங்களில் நம் மனைவியரை தாயுடன் ஒப்பிட்டு கூறுவோருக்கு அப்பெண்கள் ஒரு காலமும் தாய்மார்களாகிட மாட்டார்கள். அவர்களை பெற்றவர்களே அவர்களின் தாய்மார்களாவார்கள். அவர்கள் வெறுக்கத்தக்க கூற்றையும் பொய்யையுமே கூறுகின்றனர். அல்லாஹ் பிழை பொறுப்பவன், மன்னிப்பவன். வல்லதீன இலாஹிரூன மின் நிசாயிஹிம் சும்ம யஊதூன லிமா காலு வதஹ்ரீரு ரகபத்தி மின் கப்லி அன் யதமாஸ்ஸா ذالிகும் துஆதூன பிஹி வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். யாரேனும் தம் மனைவியரை தாயுடன் ஒப்பிட்டு கூறிய பின்னர் தான் கூறியதை திரும்ப பெற்றால் அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் தீண்டுவதற்கு முன்னால் ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இதன் மூலம் இவ்வாறு நீங்கள் அறிவுறுத்தப்படுகிறீர்கள். அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கறிந்தவன். ஃபமன்லம் இஜிது ஃபஸ்ஸியாமு ஷஹரைனி முத்ததாபிஐனி மின் கப்லி அன் யதமாஸ்ஸா ஃபமன்லம் யஸ்ததி ஃபைத்தாமு சித்தீன மிஸ்கீனா ذلك لتؤمنوا بالله ورسوله وتلك حدود الله وللكافرين عذاب أليم. அப்படி அடிமையை பெற்றுக்கொள்ளாதவராக இருந்தால் அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் தீண்டுவதற்கு முன்னால் 2 மாதங்கள் தொடர் நோன்பு நோக்க வேண்டும். அதற்கு இயலாதவர் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அல்லாஹ்வையும் அவனது தூதரை நீங்கள் நம்பியிருக்கிறீர்கள் என்பதே இதற்கு காரணம். இவை அல்லாஹ்வின் வரம்புகள். இறை மறுப்பாளர்களுக்கு துன்புறுத்து வேதனை உண்டு என்று இந்த 4 வசனங்களிலே கூறிக்கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு சஹாபாக்களை பற்றி பேச சொன்னாங்க. சஹாபாக்கள் என்று வரும்பொழுது ஆண்கள் பெண்கள் 2 தரப்பையுமே தான் எடுத்துக்கொள்ளும். அதில் பெண்கள் சஹாபிய பெண்களை பற்றி பேசலாமே என்ற அடிப்படையில் யோசித்த பொழுது இந்த வசனங்கள் நமக்கு நினைவுக்கு வந்தது. என்ன வசனம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம ஓதினமில்ல முஜாதலா என்ற அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனத்துடைய சுருக்கமாக நான் சொல்கிறது என்னென்னா, அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, ஒரு நபர் கோபத்தில் தன்னுடைய மனைவியை என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நீ என்னுடைய தாயை போல என்று சொல்லிவிடுகிறார். தாயுடைய முதுகை போலன்னு சொல்லி நேரடி அர்த்தம், தாயை போல என்று சொல்லிவிடுகிறார். அரபிகளுடைய வழக்கமாக இருந்தது, இஸ்லாம் வருவதற்கு முன்னாலும் கூட என்ன வழக்கம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி தாயை போல என்று தன்னுடைய மனைவியை சொல்லியாச்சுன்னா தாயுடைய அந்தஸ்துக்கு மனைவியை கொண்டு வர முடியுமா? மனைவி அந்தஸ்துக்கு தாயை கொண்டு போக முடியாது. அதாவது தாயுடைய அந்தஸ்துக்கு மனைவியை சொன்னான்னு சொல்லி சொன்னால் அந்த மனைவி என்ன ஆகிடுவா? விவாகரத்து ஆகிடுவாள், பிரித்து போயிடுவாள். அப்படி ஒரு பழக்கம் எங்கே இருந்தது? அரபிகள்கிட்ட இருந்தது. அரபிகள்கிட்ட அந்த ஒரு பழக்கம் இருந்தது. தாயை இப்போ கோபத்தில் நீ இப்போ ஒவ்வொரு கணவன் கோபத்தில் தன்னுடைய மனைவியை பார்த்து நீ தலா கேட்டேன்னு சொன்னால் உடனே தலாக்குடைய பஞ்சாயத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? ஆனால் அந்த மாதிரி நேரடியான வார்த்தை இல்லாமல் என்ன செய்கிறாங்க, நீ எங்கள் அம்மாவை மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னால் அரபிகளுடைய பழக்கத்தில் என்னவாக இருந்தது? அது தலாக்குங்கிற அந்தஸ்தை கொடுத்தது. இஸ்லாம் ஆன பிறகு இஸ்லாத்தில் இதுக்கு என்ன நிலைப்பாடு என்பது இந்த வசனம் இறங்க வரைக்கும் தெளிவற்ற ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த பின்னணியை புரிந்து கொண்டு இந்த வசனத்தை நாம் என்ன செய்வோம், பின்னால் விரிவாக பார்ப்போம். அல்லாஹ் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே சுட்டி காட்ட வேண்டியிருக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஹவ்லா பின்த் சாலபா என்ற ஒரு பெண்மணி, சஹாபிய பெண்மணி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழியர்களில் ஒருவராக இருந்தவர்கள். அவங்களுடைய கணவர் பெயர் அவுஸ் இப்னு சாபித். கணவர் பேர் என்ன? அவுஸ் இப்னு சாபித். இந்த 2 பேருக்கு இடையில வயசு வித்தியாசம் நிறைய இருந்தது. இந்த கணவர் ஹவுஸ் வயதானவராக இருந்தார். அதே சமயத்தில் ஹவ்லா அவர்கள் வயது குறைந்தவராக இருந்தார். கொஞ்சம் தொடர்ச்சியாக நம்மளுக்கு செய்தி அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. ஒரு அருமையான
ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு சம்பவம். இஸ்லாத்தில் பல பிரச்சனைகள் பெண்களை வைத்து தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது, தீர்வு காணப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் அந்த பிரச்சனைகளுக்கு முன்னணியில் வந்து நின்று தீர்வை தந்து ஒரு வழிகாட்டிகளாகவே இருந்திருக்கிறார்கள். அதில் ஒன்று தான் இந்த சம்பவம். இந்த 2 பேருக்கு இடையில் வயசு வித்தியாசம் இருந்தாலும் கூட 2 பேருக்கு இடையில் ஒரு அந்யோன்யம் நன்றாகவே இருந்தது. அந்யோன்யம் நன்றாக இருந்தது. இந்த நிலையில தான் அந்த அம்மா ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹவுலா அவர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் ஒரு நாள் வெளியிலிருந்து வீட்டுக்கு வந்தார். வந்தவர் வந்து ஒரு செய்தியை சொன்னார். அவர் சொன்ன வேகம் வந்து ரொம்ப கடுமையாக இருந்தது, ஒரு மோசமான ஒரு நிலையில் இருந்தது. அதனால் என்ன செஞ்சேன், நான் வந்து திருப்பி பதில் சொன்னேன். நான் என்ன செஞ்சேன், அவருடைய வார்த்தைக்கு திருப்பி பதில் சொன்னேன். இதனால் அவர் என்ன செய்வார், கோபப்பட்டார். கோபப்பட்டு என்ன செய்கிறார், அரபிகளுடைய வழக்கத்தின் அடிப்படையிலேயே என்ன சொல்லிட்டாருன்னா, அந்தி அலைய கலாகரி உம்மி, நீ என்னுடைய தாயுடைய முதுகை போன்று இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். இந்த வார்த்தை வந்த உடனேயே அந்த கால வழக்கப்படி என்ன ஆகிடணும், 2 பேருக்கு இடையில பிரிவினை ஏற்பட்டுடணும். இஸ்லாம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரங்களை செய்துவிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு அது வரைக்கும் ஒரு தீர்வு காணப்படாமல் இருந்தது என்றால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரலை. இப்போ இவர் சொல்லிட்டாருன்ற உடனேயே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லிவிட்டு அவர் வாட்டில் வெளியே போயிட்டார். போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மீண்டும் என்ன செய்கிறார், வர்றார். சும்மா தகவல் அலையே வந்தவர் என்னிடத்தில் சமாதானமாக போயிட்டு ஒரு மனைவியை அணுகிற மாதிரி அணுக முற்பட்டார். அப்போது நான் சொன்னேன், கல்லா வல்லதி நப்சு கோயிலத்து எதிகி லா தஹ்லுஸ் இலைய கது குல்த மா குல்த ஹத்தா யஹக்கும் அல்லாஹு வ ரசூலுஹு ஃபீனா பிஹுக்மிஹி என்று நான் சொன்னேன். கணவர் வந்து சொன்ன உடனேயே நமக்கு என்ன, நான் 2 பேரும் ஒன்றா தானே இருக்கிறோம், இதையாம் போட்டு பெருசாக்குவானு சொல்லி மனைவி என்ன செஞ்சல, விட்டுருல. பாசம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதை விட அதிகமாக அல்லாஹும் தூதரும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் இந்த பிரச்சனைக்கு என்ற ஒரு கவலை இருந்தது. அதனால தான் சொன்னார், நீங்கள் இப்போ எங்கிட்ட வராதிங்க. யார் சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க. யார்கிட்ட சொன்னாங்க, கணவன்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் கிட்ட வராதிங்க. நீங்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இந்த வார்த்தைக்குண்டான தீர்வு என்னன்னு சொல்லி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாது இருக்கிற வரைக்கும் நீர் என்கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனை என்ன செஞ்சார், என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா தடுக்கிறாங்க. அவருக்கு கோபம் ஓங்கி தள்ளி விட்டுட்டார். ஆளால் மிதிச்சாருன்னு கூட ஒரு சம்பவம், ஒரு வார்த்தை வருது. அந்த கோபத்தில் இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, வேதனையை தாக்க முடியாமல் திருப்பி தாக்குறாங்க. தாக்கக்கூடிய சமயத்தில் இவங்க ஒரு இளம் பெண்ணு, அவங்க கணவர் வயசானவர். அந்த வயசானவர் இவங்களுடைய வேகத்துக்கு தாக்க முடியுமே கீழே விழுந்துட்டார். அந்தளவுக்கு தாக்குறாரு. புரியுதுங்களா? அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி சொன்னேன், இந்த சண்டை நடந்து முடித்த உடனே வேகமாக, அப்போ அவங்கள்ட்ட புர்காலாம் ஒன்று இல்லை, ஹிஜாபுங்கிறது வந்துருச்சு, அந்த வசனங்கள்லாம் வந்துருச்சு. ஆனால் அவங்களுடைய ஆடையை வந்து வீட்டில் உடுத்துகிற மாதிரி சாதாரண ஆடையில் இருந்துக்கிறாங்க. நேரடியாக பக்கத்து வீட்டுக்கு போய் ஒரு ஆடையை, ஹிஜாபுடைய ஒரு ஆடையை, புர்காவை இலவசமாக இரவலாக வாங்கி கொண்டு அதை அணிந்து கொண்டு நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. புர்கானிறதுலாம் ஒரு செய்தியான்னு கேட்டாதீங்க, செய்தி இருக்குது, அதனால தான் சொல்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நடந்தது பூரா சொல்கிறாங்க. ரசூலா என்ன செஞ்சாங்க, உடனடியாக பதில் சொல்லலை. என்ன சொன்னாங்கன்னா, யா ஹுவைலா இப்னு அம்மிக்க ஷேகுன் கபீர் பத்தத்தில்லாக ஃபீஹி. ஹுவைலான்னா இந்த அம்மையாரை ரசூலுல்லா கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்களுடைய சாச்சப்பா மகன், சாச்சப்பா மகன்டா கணவர், அது உறவுல வந்து சாச்சப்பா மகன், அந்த இதுக்குள்ளே நம்ம போக மாட்டோம். ரொம்ப வயதானவராக இருக்கிறார், அவருடைய விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடி, அல்லாஹ்வை பயந்துகொள் என்று அந்த அம்மாட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட பதில் சொல்கிறாங்க, இப்போ வல்லாஹி மா பரஹத்து ஹத்தா நஸல ஃபீஹில் குர்ஆன். இதை சொன்ன உடனே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க என்ன செய்கிறாங்க, திருப்பி பதில் சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த மேட்டரில் ஒரு குர்ஆன் வசனமே என்ன செய்யாச்சு, இறக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அப்படி அவர்கள் இந்த வஹி வரக்கூடிய நேரத்தில் ஒரு விதமான தோற்றத்தில் இருப்பாங்க. சூழ்நிலைகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, வேட்டு வடி இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நேரத்தில் ரெண்டாவது சொல்கிறாங்க, யா ஹுவைலா கது அன்ஸலல்லாஹு ஃபீக ஒஃபி சாஹிபிக்க. ஹுவைலா, உம்முடைய விஷயத்திலேயும் உம்முடைய கணவருடைய விஷயத்திலேயும் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்று நான் மேலே ஓதினேன் இல்லையா, இந்த சூரத்துல் முஜாதலா 58வது அத்தியாயத்துடைய முதல் 4 வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிட்டு, நீ என்ன செய்ய, உன்னுடைய கணவரை கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு செய்தி? அப்படி தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே வா, கணவரை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் வந்து விஹார் பண்ணியிருக்கிறீங்க, விஹார் பண்ணதுக்கு பிராயச்சித்தமாக ஒரு அடிமையை விடுதலை இடணும், அப்படி அடிமையை விடுதலை இடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, என்ன சொல்கிறாங்க பாட்டா, இப்போ கொடுத்து வல்லாஹி யார சொல்லலாம் மா இந்தகும் மா ஏற்றிட்டு, அவர் வயசான ஆள் யார சொல்லலாம், அவர்கிட்ட ஒரு அடிமையை விடுதலை செய்யக்கூடிய அளவுக்குலாம் ஒன்றும் அவர்கிட்ட என்ன கிடையாதுங்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். அதாவது பஞ்சாயத்து எப்படி போகுதுன்னு சொல்லி சொன்னால், 2 பேருக்கு இடையில பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையை கணவர் சொல்லிட்டேன். கணவனுக்கும் மனைவிக்கு இடையில நல்ல பற்று இருக்குது, பாசம் இருக்குது, நல்ல அந்நியோன்யம் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை வந்து என்ன செஞ்சுருக்கு, 2 வரைக்கும் விலக்கி வைக்கிது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்கும்போது ரசூலுல்லாஹ் உடனே பதில் சொல்லாமல் என்ன செய்கிறாங்க, சைலண்ட் ஆகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வசனம் வருது. வந்த உடனே ஒரு அடிமையை விடுதலை செஞ்சுட்டா என்ன செஞ்சிடலாம், நீ 2வது உங்கள் கணவனோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு அது அந்த ஆளுடைய வேலை தானே, அவருக்கு என்ன விடுதலை இட்டு வேணால் நம்மகிட்ட வரணும் அப்படின்னு நம்ம பொம்பளைங்க சொல்லிவிடுவாங்க. ஆனால் இந்த அம்மா அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், யாரை சொல்லலாம், இன்னஹு ஷேகுன் கபீர், அவர் ரொம்பவும் ஒரு வயதானவர், மா இந்தகும் மா ஏத்திப்பு, விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட என்னது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்புறம் ரசூலுல்லாஹ் அடுத்த சாய்ஸை கொடுக்குறாங்க. அந்த வசனத்தில் வருது இல்லையா, பல் யசூம் ஷஹ்ரைனி முத்ததாபியைனி, 2 மாதம் தொடர்ச்சியாக நோம்பு பிடிக்க சொல்லுங்க அப்படின்னாங்க. இவரே பாதி பாவம், வயசானவர் சொன்னால் இவரை பார்க்காதீங்க, அவர் மட்டும்தான், அவர் தானே சொல்லியிருக்கிறார். பல் யசூம் ஷஹ்ரைனி முத்ததாபியைனி, 2 மாதங்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்க, தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்கணும், இடையிலையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சரி இது நல்ல ஐடியாவுக்கு எனக்கு நோன்பு தானே பிடிச்சி போட்டுணும் அப்படின்னு சொல்லி கணவனுக்கு ஐடியா கொடுக்க கிளம்புனாங்களா? இல்லை, மாறாக என்ன சொல்கிறாங்கன்னா, வல்லாஹி யார சொல்லலாம் இன்னஹு ஷேகுன் கபீர் மா பிஹி மின் சியாம், நோம்பெல்லாம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவர் தாக்கு பிடிக்க மாட்டார், அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அப்படி என்ன செய்கிறது, அதுக்கு ரசூலுல்லாஹ் 3வதாக சொல்கிறாங்க, ஃபல் யதீம் சித்தீன மிஸ்கீனன் வசக்கம் மின் தம்ரீன். அப்போ ரசூலுல்லாஹ் 3வதாக சொல்கிறாங்க, அந்த குர்ஆன் வசனத்தினுடைய அடிப்படையிலேயே 3வது சொல்கிறாங்க, அந்த 60 ஏழைகளுக்கு பேரித்தப்பழத்தில் ஒரு வசக்கு அது 1 கிலோ கணக்கில் வரும், அதை என்ன செய்யுங்க 60 ஏழைகளுக்கு உணவாக கொடுக்க சொல்லுங்கள், தர்மமாக செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, வல்லாஹி யார சொல்லலாம் மா தாக்க இத்தகு, அதுவும் அவங்கள்ட்ட கிடையாது அப்படின்றாங்க. கணவனை விட்டு கொடுக்கல பாருங்கள். கணவனுக்கு மனைவி கடையில் சண்டை நடந்திருக்குது, அடிதடியெல்லாம் நடந்திருக்குது, அவர் விட்டுட்டு போயிட்டாரு. தீர்வை காட்டுறக்காண்டி ரசூலுல்லாஹ் வர்றாங்க. தீர்வு கொஞ்சம் கணவனுடைய வயசிலையும் அவருடைய தோற்றத்தை வைத்துக்கொண்டு அவருடைய பொருளாதார நிலையை வைத்துக்கொண்டு தீர்வு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, திருப்பி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதுக்காண்டி தான் இப்படி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனை தான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு என்ன சொல்கிறான், முஜாதலான்னு சொல்கிறான். முஜாதிலான்னு என்னது இருக்குது, ஒரு அந்த அம்மா தர்க்கம் பண்ணுறவங்க, ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியாக தர்க்கம் பண்ணவங்க என்ற அடிப்படையில் பேரையே கொடுக்குறான். அப்போ இப்படி சொன்ன உடனேயே அவங்கள்ட்ட முடியாது யார சொல்லலாம் மாதாக்க இந்த ஒன்றோட இப்போ கலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்ன செய்கிறேன்,
ஒரு பாதி அளவுக்கு நான் பேரித்தம்பழம் தரேன், அதை கொடுத்துருங்க அப்படின்னோடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வாடா யார சொல்லலாம் சோழினி ஹிபி ஆயிரத்துக்கு நாக்கிறேன், மிச்ச பாதி பேரித்தம்பழத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு எப்படியாவது கணவனை என்ன செஞ்சிடணும், காப்பாற்றிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அன்புக்குரிய அல்லாஹ் நடிகார்கள் இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தில் சொல்கிறாங்க, கத் அசப்த வஹசன்த ஃபத்ஹபி ஃபதசத்தபி அன்ஹு சும்ம ஸ்தௌசி பிப்னி அபிக கைரா. நீ அழகான வேலை செய்கிறப்பா, போய் சதக்காவை கொடுங்க, 60 பேருக்கு என்ன செய்யுங்க, இந்த பேரித்தம்பழத்தை விநியோகம் பண்ணுங்க, பிறகு உங்களுடைய கணவர்கிட்ட நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நான் அவ்வாறே செயல்பட்டேன்னு சொல்லி இது ஒரு சுருக்கம். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு ஆள் பக்கத்தில் உட்காந்துருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட இந்த பேச்சு பேசும்போது ஒரு ஆள் பக்கத்தில் யார் இருப்பா சொல்லுங்க பார்ப்போம். யார் இருப்பா? பெரும்பாலும் இந்த மாதிரி மேட்டர் நடக்கக்கூடிய சமயத்தில் ஒரு அம்மையார் கட்டாயமாக இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியை என்ன செய்கிறாங்க, சரி பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. இந்த அம்மா வர்றாங்க. வந்து மேட்டரை சொன்ன உடனே ஆயிஷாவுடைய வகையில் வரக்கூடிய ரிவாயத்து எப்படி இருக்குன்னா, ஹுர்ரிப்தி அலைஹி, அந்த முஜாதெல்லாம் சொன்னாங்களே ரசூலுல்லாஹ்வுக்கும் அந்த அம்மையாருக்கு இடையில தர்க்கமே நடத்துன்னு சொல்லி விட்டு கொடுக்கல இல்லையா, கணவனையும் விட்டு கொடுக்கல, அதே சமயத்தில் கணவனை பிரியறதுக்கு தயாராக இல்லை. இந்த 2 விதமான அதே சமயத்தில் மார்க்கத்தையும் விட்டு கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை. அந்த ஆள் அமைதியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். இதை யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தால் யார் கேட்க போகிறா? பேசாமல் 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவங்கள்ட்ட அது இல்லை. பேணுதல் இருந்தது, தக்குவா இருந்தது, இரையச்சம் இருந்தது. அதன் காரணமாக அந்த அம்மையார் என்ன செஞ்சாங்க, இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொன்னாங்க. தீர்வு காணணும் வரக்கூடிய சமயத்தில் நேரடியாக ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ரசூலுல்லாஹ் தீர்வு கொடுக்கல, ஹுர்ரிப்தி அலைஹிங்கிறாங்க. ஹுர்ரிப்தி அலைஹின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்க விடலை. அல்லாஹ்வுடைய தூதரை திருப்பி மீண்டும் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அந்த அம்மா மீண்டும் ரசூலுல்லாஹ் மீண்டும் ஹுர்ரிப்தி அலைஹின்னு ஒரு நீண்ட சம்பவம் எப்படிலாம் பேசுனாங்கன்னு வருது. நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையிலே நின்றாங்க, நீ அந்த அவருக்கு நீங்கள் ஹராம் ஆயிட்டீங்க, நீங்கள் இனிமேல் மனைவியாக இருக்க முடியாதுங்கிற அடிப்படையிலே சொன்னாங்க. இந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை தாண்டினா எங்கே போகணும்? நேரடியாக அல்லாஹ்ட்ட போகணும். அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. என்ன செஞ்சாங்க, யா ரசூலல்லாஹ் அஷ்கு இலல்லாஹி ஃபாகத்தி வ ஷித்தத ஹாலி, அல்லாஹ்வுடைய தூதரை பிரிஞ்சு போகணும்னு சொல்லி சொல்கிறீங்க. நான் அல்லாஹ்விடத்தில் என்ன போய் முறையிட போகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன், அல்லாஹ்விடத்தில் முறையிட போகிறேன். என்னுடைய வறுமையை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னுடைய சூழ்நிலையுடைய சிரமங்களை நான் அல்லாஹ்விடத்தில் சொல்ல போகிறேன். எனக்கு சிறு குழந்தைகள் இருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கிறாங்க. நான் இந்த பிரிவினை ஏற்பட்டதன் அடிப்படையில் அவருடைய கையில், அந்த வயதானவருடைய கையில் பிள்ளைகளை ஒப்படைச்சா பிள்ளைகள்லாம் வீணாக போயிடுவாங்க. வயசானவர் பராமரிக்க முடியாது இல்லையா, சிரமம் தானே, பிள்ளைகள் வீணாக போயிடுவாங்க. நான் வைத்து கொண்டேன்னு சொல்லி சொன்னால் என்னிடத்தில் வறுமை இருக்கிறது, என்னால் அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்க முடியாது, பராமரிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற யா அல்லாஹ் வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை முன்னோக்கி என்ன செய்கிறாங்க, துஆ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக்க, யா அல்லாஹ் உன்னிடத்திலேயே நான் முறையிட்டு கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சால், நீ தான் உன்னுடைய தூதர் மூலமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தரணுங்கிறாங்க. எவ்வளவுக்கு கெட்டிக்காரத்தனம் பாருங்கள். அன்றைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னால் அது அப்படி வேதங்கிற அடிப்படையில் இருந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறதையும் அங்கீகரிக்க வேண்டியிருக்கிறது. தன்னுடைய சூழ்நிலையும் என்ன செஞ்சிட முடியாது, விட்டுற முடியாது. ஏன்னா சின்ன பிள்ளைகளாக இருக்குது, பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு என்கிட்ட பொருளாதாரம் இல்லை, அவர்கிட்ட ஒப்படைக்க முடியாது, அவர் வயசானவர். இப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் நான் எப்படி இந்த பிரிவினை ஏற்றுக்கொள்வது என்று அந்த அரபிகளுடைய அந்த பழக்கம் ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய சகோதரர்களெல்லாம் யூசுஃபை என்ன செய்கிறாங்க, கொன்றணும்னு முடிவெடுக்கிறாங்க. ஏன்டா யூசுப் தனி பிரியமுடையவராக இருக்கிறாரு, பல சலுகைகளை மாப்பாட்டை பெற்றுக்கிட்டு இருக்கிறாருங்கிற அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் கொல்றதுக்காக வேண்டி முயற்சி பண்ணுறாங்க.
கடைசியில் அவரை ஒரு கிணத்துல போட்டுட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு வந்து ஒரு ஓனாய் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு உங்கள் பையனை, தொண்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு சட்டையில் ரத்தத்தை தடவிட்டு வந்து காட்டினாங்கன்னு குர்ஆன் வசனங்கள் போய்கிட்டு இருக்கு, சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு விவரம் தெரியும், இவங்க சொல்கிறது பொய்ன்னு நல்லாவே தெரியுது. அதே சமயத்தில் பொய்ன்னு யாக்கூபால் என்ன செய்ய முடியலை, நிரூபிக்க முடியலை. அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்? இன்னமா ஆஷ்கு பஸ்ஸி வஹுஸினி இலல்லாஹி தஆலா. குர்ஆன் வசனம். நீங்களும் பிரச்சனைகள் வரும், மனிதனுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய சமயத்தில் என்ன செய்யணும், ரொம்ப தலை வலிக்குது, ரொம்ப முட்டிக்கிட்டு இருக்கிறோம், எதையுமே செய்ய முடியலை, அந்த மாதிரி கட்டத்தில் அல்லாஹ் ஒருத்தன் தான் நமக்கு என்ன செய்வான், தீர்வை தருவான். அப்படிங்கிற அடிப்படையில் யாக்கூபுடைய இந்த துவாவை நாம் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இன்னமா அஷ்கு பஸ்ஸி ஃபஹுஸினி இலல்லாஹி தஆலா. என்னுடைய கவலையையும் என்னுடைய துயரத்தையும் நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகு யாக்கூபுடைய சம்பவமெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது பிறகு சூழ்நிலையே மாறி போயிடுச்சு. அதே சிந்தனையிலேயே என்ன செய்கிறாங்க, இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, நான் என்னுடைய சூழ்நிலைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன் என்று சொன்ன உடனேயே என்ன செய்கிறாங்க, வந்து அல்லாஹ் வந்து உடனே வசனத்தை இறக்கிட்டான். இறக்கிக்கிட்டு இருக்கிற அந்த நிலையிலேயும் இந்த அம்மா அல்லாட்ட பேசி அந்த ரசூலாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, யாரை சொல்லலாம், இதுக்கு ஒரு தீர்வு நீங்கள் தந்தாகணும் அப்படின்ட்டு உடல் அவங்க அல்லாட்டையும் கேட்குறாங்க, ரசூலாட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வசனம் இறங்கின உடனே ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஏம்மா கொஞ்சம் பொறு, ரசூல்லாவை பாரு, அவங்களுக்கு என்னப்போ அதாவது வகி வந்துக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனேயே இந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க அப்படின்னு சொல்லி வருது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய இதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னா, கது சமியல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபி ஸௌஜிஹா. தன்னுடைய கணவனுக்காக வேண்டி உம்மிடத்தில் தர்க்கிக்கிறாரே, வாதம் பண்ணி கொண்டிருக்கிறார இந்த பெண்மணியுடைய வார்த்தையை அல்லாஹ் தஆலா என்ன செய்து கொண்டிருக்கிறான், நேரடியாக கேட்டுவிட்டான் என்று இந்த பெண்மணிக்காக வேண்டி இந்த வசனம் இறங்கிச்சு. அதற்கு பிறகு இந்த மாதிரி சொல்லியாச்சுன்னா இந்த 3 வழிகளில் ஏதாவது வழிகளில் என்ன செய்ய பிராயச்சித்தம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று இப்போ நமக்கு என்ன செஞ்சிட்ருக்கு, மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இதில் நாம் கவனிக்க வேண்டும் அன்புக்குரிய அல்லாஹ் நடிகார்களை. இதில் விரிவாக இன்னும் சில செய்திகள் இருக்கிறது, நேரத்தின் அருமை கருதி இதோடு முடிக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ் நடிகார்கள், இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், இப்போ கணவனையும் விட்டு கொடுக்க முடியலை, மார்க்கத்தையும் விட்டு கொடுக்க முடியலை. இந்த இரண்டுக்கு இடையில ஒரு வழியை கண்டுபிடிக்கணுமே சொல்லி அந்த அம்மா பரிதவிச்சாங்க பாருங்க. அதுதான் நமக்கு இப்போ கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவ்வளவுக்கு மோசமாக சூழ்நிலை இருக்கக்கூடிய சமயத்தில் வேகமாக ரசூலாட்ட வர்றாங்க. வரக்கூடிய சமயத்தில் சலுகை பயன்படுத்துகிறாங்களா, ஆத்திர அவசரத்தில் வந்து வரம்பை மீறி நடந்தால் கூட மன்னிக்கப்படும் சொல்லி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். உலகத்தை ஒருத்தர் வந்து மோசமாக பாதிக்கப்பட்ட சமயத்தில் வந்து கடுமையான வார்த்தைகள் பேசினாலும் மன்னிக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த கடுமையாக பாதிக்கப்பட்ட சமயத்தில் இவர்கள் சலுகை பயன்படுத்தினாங்களா இல்லை, அந்த கட்டத்திலையும் கூட அந்த அம்மையார் பக்கத்து வீட்டில் போய் புர்காவை வாங்கிக்கிட்டு வந்து அதை அணிந்து கொண்டு போகிறாங்க என்பதை நாம் இங்கே கவனத்தில் எடுக்கணும். அடுத்ததாக கணவன் இடத்துல சண்டை விட்டுருக்கிறாங்க. அந்த கணவனை பாவம், அவர் வயதானவர், அதே சமயத்தில் அவர் மூலமாக பெற்றெடுத்த குழந்தை நம்மள்கிட்ட இருக்குது, இதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாசமாக்கிடக்கூடாதுங்கிற அக்கறை அவங்கள்ட்ட இருந்ததுனால என்ன செய்கிறாங்க, கணவனையும் விட்டு கொடுக்காம ரசூலாட்ட தீர்வை கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி பழைய தீர்வையை சொல்லி கொண்டே இருக்கக்கூடிய சமயத்தில் இதற்கு ஒரு வழி நீங்கள் தந்தே ஆகணும்னு சொல்லி ரசூலாட்ட தர்க்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறான். அப்போ ஒரு நேர்மையான ஒரு விஷயத்திற்காக வேண்டி போராடக்கூடிய தன்மை இருக்கிறது, அது ஆண்களை விட பெண்களிடத்திலான் குர்ஆனின் மூலமாக நிறைய நமக்கு எனக்கு செய்யப்பட்டிருக்கு, சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. பல விஷயங்கள் வரிசைப்படுத்தி கொண்டே போனோம் என்றால் குர்ஆனில் பல விஷயங்கள் பெண்களை கொண்டு நமக்கு தீர்வுகள் கிடைத்திருக்கிறது. ஈமானுடைய உறுதிக்கா பெண்களைத்தான் அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வை நம்பக்கூடிய விஷயத்தில், அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அதற்கு எது செய்யப்பட்டிருக்கிறது, பெண்களைத்தான் நமக்கு அடையாளமாக காட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒரு மசாயில் ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய சமயத்தில் பெண்களைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஹுவைலா என்ற இந்த பெண்மணி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் தனக்கு சம்பந்தப்பட்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் பெண்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த சிறிய சம்பவத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். இது புகாரியில்,
முஸ்லீமில், நசையில், இப்னு மாஜாவில் போன்ற நூல்களெல்லாம் வருகிறது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய தாய்மார்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த சிறிய செய்தியின் மூலமாக புரிந்து கொண்டோம். அல்லாஹ் அதற்குரிய வாய்ப்புகளை நம்முடைய தாய்மார்களுக்கு தந்தரல வேண்டும். எல்லா விஷயத்திலேயுமே மார்க்க ரீதியான விஷயங்களை பேணக்கூடிய விஷயத்தில் தாய்மார்கள் முன்னணியில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அருமையான சந்தர்ப்பங்கள், இந்த லைலத்துல் கத்ர் இரவுடைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, அல்லாஹ் தஆலா இது ஒரு வித்தியாசமான திகைக்க வைக்கக்கூடிய ஒரு வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே 10 நிமிஷம் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த 10 நிமிஷத்தை அப்படியே 83 வருஷத்தோடு கணக்கு போடுங்க. இந்த 10 நிமிஷத்துடைய நன்மைகள் தொடர்ச்சியாக லைலத்துல் கத்ர் இரவு இல்லாமல் இருக்கக்கூடிய 83 ஆண்டுகளுடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு மனுஷன் சராசரியாக எவ்வளோ நாள் இருப்பான்? 60லேருந்து 70 வயது வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்ன பின்ன போகிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 70ஐயும் தாண்டி 83 வருஷங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்நாளை தாண்டி ஒரு வருஷத்தை சுட்டி காட்டி நமக்கு இரவு தொழுகையுடைய அந்த இரவை பயன்படுத்த வேண்டியதனுடைய அவசியத்தை நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறான்னா, ஒரு குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதி பாருங்க. குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம்? 2 நிமிஷம் ஆகும். அதில் சின்ன விஷயம் தான் குல்ஹுவல்லாஹ் சூரா, ஒரே மூச்சில் கூட ஓதிடலாம். நம்ம ரிஸ்வான் ஓதிடுவார். அந்த மாதிரி ஒரு குல்ஹுவல்லாஹ் சூராவை இந்த இரவிலே நாம் ஓதினோம் என்று சொன்னால், அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 83 ஆண்டுகள் தொடர்ச்சியாக குல்ஹுவல்லாஹ் சூராவை லைலத்துல் கத்ர் இரவில்லாத 83 ஆட்களில் தொடர்ச்சியாக குர்ஆன் ஓதின, குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதின நன்மை நமக்கு கிடைக்குன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் கவனத்தை எடுத்துக்கொண்டு நாம் செயல்படணும் கேட்டுக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்னொரு சஹாபியா பெண்மணியை பற்றி இங்கே குறிப்பிடுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.